வணக்கம். 190 and a good time to look back and review. அமேசான் பற்றி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். அதில் இந்த ரிவ்யூஸ் நல்லா கேட்குறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவர் நெகட்டிவ் ரிவ்யூஸை கூட பப்ளிஷ் பண்ணுவார் அப்படின்னு பேசினோம். Another thing I noticed, if I am returning a product, return பண்ணுறது யூஸ்வலாக நெகட்டிவ் மொமெண்ட்டில் தானே பண்ணுவாங்க. If I am returning a product, the moment he takes my submission for the return, he shows me a form. How likely are you to recommend Amazon to a friend? அப்படின்னு என்ன தைரியம் இருக்கணும். என்னுடைய மூட் அப்போ எப்படி இருக்கும், அப்போ கூட அந்த கேள்வியை கேட்குறான்னா. அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அல்கோரிதம் வச்சு they detected if there were any patterns, somebody was trying to purposefully do something wrong to the system அப்படின்னு. They have invested a lot on machine learning. ஜென்ரேஷனல் திங்கிங் பற்றி பேசிட்டு இருந்தபோது இந்த லிவிங் த மொமெண்ட் அதில் ஒரு பிப்ளிக்கல் கோட் ஒன்று இருக்கான். அதை ஷேர் பண்ணாங்க ஒரு கலீக். Behold the fowls of the air, for they sow not, neither do they reap, nor gather into barns. அதெல்லாம் என்ன, ஆடு மாடெல்லாம் ஏதாவது விவசாயம் பண்ணுதா, பயிர் விளைக்குதா, அதை பார்த்துக்கலையா த ஹெவன்லி ஃபாதர்? அதெல்லாமே பிழைக்க பார்த்துக்கும் போது he will take care of you. Are you not much better than they? அப்படின்னு வருது. கொஞ்சம் நல்லா இருக்கு. Probably there is an inner meaning to this which I am not understanding. ஆனால் ஒன்றும் வேலை பண்ண வேணாம் நீன்னு சொல்கிற மாதிரி இருக்கோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது இதை பார்க்கும்போது. ஏன்னா ஃபவுல்ஸ் ஆஃப் த ஏரும் பானில் இருக்கிற அனிமல்ஸும் அதுவாக தானே பிழைச்சுருக்கு அப்படின்னு கேட்கும்போது I was wondering, probably somebody will explain this to me. கவனம் தேவை அப்படின்னு நம்ம ஒன்று பண்ணோம் 182ல். எனக்கு செம ஜாலி. ஏன்னா கொஞ்சம் விளையாட்டாக நம்ம இந்த தம்ப்நெயில் பண்ணலாம் அல்லது டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஒரு மிஸ்டேக் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்களா யாராவதுன்னு பார்த்து நான் போட்டேன். So many of you wrote back to me saying, தப்பு பண்ணிட்டீங்க, திருத்துறீங்களா, பப்ளிஷ் பண்ணிட்டீங்களே, கேன் யூ ஃபிக்ஸ் இட் அப்படின்லாம். ஒருத்தர் கவனமாக எழுதவும் அப்படின்னார். இன்னொருத்தர் அன்பிற்கும் நட்பிற்கும் இனிய ராஜேந்திரன் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். உரிமையுடன் சிறு தவறு ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், அதில் தவறு செய்து விட்டீர்கள். கவனம் 2 சுழி 3 சுழி இல்லை 2 சுழி அப்படின்னு எழுதியிருந்தார். நல்லா கவனித்து பார்த்தீங்களா நண்பர்களே? நல்லா பார்த்தீங்கன்னா வேணும்னே 2க்கு பதிலாக 3 போட்டிருந்தேன். அதே மாதிரி ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஐ மட்டும் வேறு டைப் ஃபேஸ், அந்த ஃபாண்ட் டைப் ஃபேஸ் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இந்த டீட்டெயில்ஸ் கிட்ட இருக்கிற ஐ பாருங்கள், அதுதான் இதோட ஐ. அந்த ஐ வேறு ஐ. ஸோ வேணும்னே விளையாடி பார்த்தேன். நல்லா மாட்டினீங்க. A colleague wrote back to me saying, I had never seen it before, but when you published that Sherni poster, I was looking at it, I saw the lion. Did you notice? What attention to detail, what creativity அப்படின்னு அவங்க போஸ்டர் கிரியேட்டரை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. And I would like to appreciate her. I didn't notice it, you noticed it, amazing அப்படின்னு எனக்கு தோணுது. எதை சொல்கிறேன்னு இப்போ புரியுறதா? Do you see that? Do you see that? Yeah? They have put in the negative space, they have put a tiger. Oh, a lioness. நிறைய பேர் இந்த யாக் ஷேவிங் பற்றி பேசின போதே they kept telling me, I was reminded of my wife, I was reminded about a conversation with my wife அப்படின்னு. So many men wrote to me saying, this is exactly what happened 3 days ago. This is exactly what happened last year. Happened at my home too. Why do you think I brought up yak shaving just now? My son brings this up whenever I give him homework.
comes up with various excuses to distract me, at the end of which I forget what I had asked him அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அதே மாதிரி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மல்டிபிள் டேப்ஸ் அப்படியே ஜம்ப் பண்ணி ஜேர்னி ஆஃப் 1000 clicks போயிடுறேன். தட் சீம்ஸ் லைக் yak shaving to me. Yes, it is. லோகேஷ் ராஜாராம் அப்படிங்கிறவர் வந்து கிரேட் திங்கர்ஸ், ஜிடி நாயுடுலாம் பற்றி, எடிசன் ஆஃப் இந்தியான்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு, what is your advice to a kid living in any part of India who is discovering the world around them? Will you caution them about the current education system? அப்படின்னு கேட்டார். காஷன் பண்ணுற அளவுக்கெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ ஞானம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். சிஸ்டம்ங்கிறது வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணுங்கிறதுக்காக தான் ஒரு சிஸ்டமே கொண்டு வராங்க. இல்லைன்னா அவன் டீச்சிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன காஷன் பண்ணுவேன் அப்படின்னா, சுய சிந்தனை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, த எபிலிட்டி டு திங்க் ஃபார் தெம் செல்ஸ், அதை விட்டு கொடுத்துடாத. பியர் ப்ரெஷர்னாலேயோ சிஸ்டமிக் ஃபோர்ஸஸ்னாலேயோ do not let go of that self-examination. Live an examined life. Evaluate. Think for yourself. அதை மட்டும் யாருக்கும் எந்த காரணத்தை கொண்டும் விட்டு கொடுத்துடாத will be my suggestion. ஒரு டவுட், இந்த மெமரைசேஷன் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்களே, டோன்ட் ஃபர்கெட் டு ஃபர்கெட்டில் மெமரைசேஷன் பேடு, நீங்கள் மெமோவைசேஷன் ஒன்று சொன்னீங்களே, அது குட்டு போல இருக்கே எப்படி அப்படின்னு கேட்டுட்டு அவங்களே பதிலும் சொன்னாங்க. மெமோவைசேஷன்கிறது இன்வால்வ்ஸ் ப்ராசஸிங். இட் இன்வால்வ்ஸ் ப்ராசஸிங் and then understanding and then storing. It is not blind, dumb storing like our Honorable Prime Minister did with that Tirukkural. Another beautiful poem from that Christian friend of mine. I am only human, I am just a woman. Help me believe in what I could be. ஒவ்வொரு நாளும் இந்த நாளை கடக்கிறதுக்கு எனக்கு உதவு. நேற்று கடந்து போயிட்டு நாளை இன்னும் வரவில்லை, பட் இன்னைக்கு எனக்கு உதவு. இன்னைக்கு எப்படியாவது நான் சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக நான் எடுக்கிறேன். நீ எதிர்பார்க்கறது பெரிய விஷயமா இருக்குது, பட் கொஞ்சமாக நான் முன்னேறதேன், உதவு அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குற மாதிரி. ஐ திங்க் கிறிஸ்டி லேன் அப்படின்னு ஒரு சிங்கரோட சாங் இது அப்படின்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது கேட்க. தேங்க்யூ. I have miserably failed keeping up with New Year resolutions, but in the connecting, stringing, chaining பண்ணும்போது நானும் I also felt Elevate ஆப்பில் இந்த Duolingo ஆப் ஆட் பண்ணேன், அப்புறம் டெய்லி ரீடிங் ஹேபிட் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. Perfect, that's exactly how you build upon small successes. And she said she is thrilled that I am getting into Instagram also. Yes. You can search for Raj on the Move on Instagram, and every video I am posting here will be visible there also. எனக்கு இதை பற்றி தெரியல, பட் இந்த எலான் மஸ்க் வந்து ஹைப்பர் ட்ராவல் கொண்டு வராரு. அரை மணி நேரத்தில் அரவுண்ட் த வேர்ல்டே போயிடுற மாதிரியெல்லாம் he is devising systems. When that happens, what do you think will happen to the 6 degrees அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். Actually, we don't need to wait for Elon Musk's invention and this hyper travel. You should be concerned or be happy, depending on what kind of person you are, about Facebook and such social media, social networks. Because 6 degreesனு இருந்தது 1970s 80sலாம் 6 degreesனு இருந்தது. இன்னைக்கு கணக்கு போட்டு பார்த்தா, பிகாஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் பீப்புள் ஹேவ் பீன் மேக்கிங் ஆன்லைன், ஃப்ரெண்டுங்கிறதுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுது இல்லையா. ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட், யூ அன்ஃப்ரெண்டட் மீ. அன்ஃப்ரெண்டுன்னு வேர்டே கிடையாது இங்கிலீஷில். இட் ஹஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் இன் டு த இங்கிலீஷ் லாங்குவேஜ் பிகாஸ் ஆஃப் சர்வீசஸ் லைக் ஃபேஸ்புக். அண்ட் அந்த மாதிரி சர்வீசஸ்னால டுடே த டிகிரி நம்பர் 6 is actually 3.79 it seems. Anybody wanting to reach anybody else in the world, average-ஆ 3.25 jumps பண்ணா போருமா, you can reach it seems. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு லெட்டர் எழுதணும்னு பார்க்குறேன், உங்களுக்கு அனுப்பவா? இந்த மாதிரி உங்களுடைய கை ஆக்ஷன் நான் பார்த்தேன், சப்போர்ட் பண்ணுறீங்க.
இது எதுக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். எனக்கே தெரியல. ஐ டோன்ட் நோ. டு ஐ டூ தட் ஆஃபன்? வாட் டு யூ திங்க்? ஐ எம் நாட் ஷூர். Introverted student வந்து how can they make themselves comfortable in this kind of highly connected world? ரொம்ப noisy world இருக்கே, நான் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தால் அமேசிங், பட் வாட் இஃப் ஐ எம் an introvert அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்குன்னே ஒரு புஸ்தகம் இருக்குது. சூசன் கெயின் அப்படிங்கிறவங்க எழுதின புஸ்தகம் குவாய்ட் அப்படின்னு பேர். த பவர் ஆஃப் இன்ட்ரோவர்ட்ஸ் இன் அ வேர்ல்ட் தட் கான்ட் ஸ்டாப் டாக்கிங். லொடன்னு பேசிகிட்டு இருக்கிற உலகத்தில் அமைதியான இன்ட்ரோவர்ட்டின் சக்தி அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் புக். ஐ ரெக்கமெண்ட் தட் யூ ரீட் இட். One person said man is intelligent as well as lazy. The intelligent man invented seedless grapes so that the lazy person could eat it. அப்படின்னு அழகாக சொன்னார். இன்னொருத்தர் என்ன சொன்னார்னா, லேசி பர்சன் தான் இன்டெலிஜென்ட்டு. ஏன்னா அந்த லேசியாக இருக்கிறவன் தான் டிவியை ஆஃப் பண்ணுறதுக்கு எழுந்துட்டு போய் பண்ணாமல் இங்கேருந்தே பண்ண முடியுமான்னு ரிமோட் கண்ட்ரோல் கண்டுபிடிக்கிறான். ஸோ லேசினஸ் இஸ் அ ப்ரீரெக்விசிட் ஃபார் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னார். ரொம்ப அழகாக இருந்தது ரெண்டையும் சேர்ந்து பார்க்கும்போது. ELI 5, that's interesting. My son asked me, கார் வந்து லிவிங்கா, ட்ரீ வந்து நான் லிவிங்கா? ஏன்னா ட்ரீ நகர மாட்டேங்கிறதே, கார் நகர்தே. அழகான கேள்வி, குதர்க்கமான கேள்வி. There was a recent series on TV, Wired magazine sponsor பண்ண எபிசோட்ஸ், அது 13 எபிசோட்ஸ். அந்த எபிசோட் என்னன்னா 5 லெவல்ஸில் நீ ஒரு கான்செப்டை டிஸ்கிரைப் பண்ணணும். யூ மே பி அ ஹேக்கர், யூ மே பி அ மியூசிஷியன், யூ மே பி அ பெயிண்டர், யூ மே பி அ குவாண்டம் கம்ப்யூட்டிங் சயின்டிஸ்ட், யூ மே பி அ நியூராலஜிஸ்ட். யூ ஹாவ் டு டிஸ்கிரைப் த சேம் கான்செப்ட் அட் 5 லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் என்னென்னு பாருங்களேன். ஒரு 5 வயசு குழந்தை, ஒரு டீனேஜர், அப்புறம் ஒரு அண்டர் கிராஜுவேட், அப்புறம் ஒரு கிராஜுவேட் ஸ்டூடெண்ட், அப்புறம் ஃபைனலி ஒரு கலீக், அவங்க கூடவே வேலை பண்ணுற சம லெவலில். ஸோ ரியலி பியூட்டிஃபுல் த வே காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீசஸ், ஜார்கன் இன்க்ரீசஸ். வாட்ச் தெம், தேர் ஆல் அவைலபிள் ஆன் யூடியூப். Expiry date for certificate sounds like a very good... Oh, see, I did this. Oh, thank you. Expiry date of certificates seems to be a good idea ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேஸ்ட் ரெப்பிட்டேஷன் நான் வந்து ரீட் வாய்ஸ் அப்படிங்கிற ஆப்பில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னார். நானும் அந்த ஆப்பை பார்த்துருக்கேன். எவ்ரி டே இட் சென்ட்ஸ் யூ டைஜஸ்ட் ஆஃப் ஆல் த ஹைலைட்ஸ் யூ டிட் இன் ஆல் த ரீடிங் யூ ஹவ் டன் டில் நவ். ஐ வில் ரெக்கமெண்ட் தட் யூ ஆல்சோ டேக் அ லுக் அட் இட். இட்ஸ் நாட் அ ஃப்ரீ ஆப், but probably it's worth the money you spend on it, because spaced repetition is such a useful and powerful concept. ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம 10 நாளைக்கு ஒரு தடவை அப்படியே ஒரு பின்னோக்கி பார்த்துட்டு ஓடி வரோம் பாருங்களேன், அதுவே ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்பேஸ்ட் ரெப்பிட்டேஷன் தான். இட் அலவுஸ் அஸ் டு drive home any loose bits that we want to remember permanently. It'll make them stick அப்படின்னு நினைக்கிறேன். All right then, we have come to the end of this episode. நாளை ஒரு புது கான்செப்டுடன் சந்திப்போம். Thank you.